அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மிக மனவருத்தம் அடைகிறேன். அதுவும் இந்த யூடியூபர், டிக்டாக்கர், இந்த இப்படியான விடயங்கள், இந்த ஊடகவியலாளர் என்ற பெயரில் நடக்கிற கூத்துக்களை பார்க்கும் பொழுது பெரிய அளவில் மனவருத்தம் வருகின்றது. அதாவது இப்போ பார்த்தீங்களா இருந்தால் அரசியல் என்றது சாக்கடை. அது நினைக்கல ஒரு சாக்கடை. அந்த சாக்கடைக்குள்ள பணம் பார்க்கறது யாருன்னு, படம் இல்லை பணம் பார்க்கறது யாருன்னு பார்த்தா இந்த யூடியூபர் அல்லாட்டி இந்த டிவிக்காரர் ஒரு சிலர் தான் இந்த அதில் பணம் பார்க்குறார்கள். பணத்துக்காக வாயை திறக்கிறது, அதாவது ஒரு நடுத்தரமான கதையை கதைக்கிறதில்ல. ஸோ அப்படி கொண்ட நிலையில் இன்றைக்கு பிரபலமாக கதைக்கப்படுற ஒரு விடியம் யாருன்னு பார்த்தா இந்த நெல்சன் என்ற ஒரு நபரும் அடுத்த ராஜா என்றவர். ராஜா என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு விசுவாசமான ஆள். அதை விட அவர் ஒரு நல்ல ஒரு பாடி பில்டர், தன் உடம்பை தானே செதுக்கி வச்சிருக்கிறார். ஸோ அவர் ஒரு கொம்பனியும் நடத்துகிறார், ஒரு பொருளை விற்கிறார், ஏதோ யானை பலம் கொண்ட ஒரு பொருள் உண்டு. இந்த நெல்சன் என்றவர் யாருன்னு பார்த்தா இவர் திமுகவுக்கு பற்றானவர். திமுகவில் பலவற்ற போட்டோக்களை நான் பார்த்தேன். ஸோ இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு குடும்ப பிரச்சனை என்று ஒன்றுமே இல்லை பெருசு. அதாவது இவர்கள் யாருக்காக எல்லாம் அடிபடுறாங்கன்னா, அதாவது இந்த நெல்சன் என்றவர் யாருக்காக அடிபடுறாங்கன்னா தான் வாங்கின பணத்துக்காக தன் வாயை திறக்கிறார். அதாவது வீடியோவில் தனக்கு ஃபாலோவர் இருக்கு, தனக்கு இவ்வளோ பேர் ஃபாலோவர் இருக்குன்னு அந்த வாயை பிறந்து, அதாவது நாம் தமிழர் கட்சியை குற்றம் சாட்டுறார். நாம் தமிழர் கட்சி 2 கோடி, அதாவது திமுக வாங்கி பெரிய ஒரு காணியை, ஏக்கர் கணக்கில் காணியை வாங்கியிருக்கு, அது என்று குற்றம் சாட்டுறார். ஸோ அது அவருடைய ஒரு குற்றம். அடுத்தது இந்த ராஜாண்டவர் அவர் ஒரு பொருள் ஒன்றை விற்கிறார், ஒரு உடம்புக்கு நல்ல சத்தான பொருள். அந்த பொருளை விற்கிறார், அதாவது யானை பலம் கொண்டு ஏதோ ஒரு பேர் ஒன்று சொல்லி அந்த பொருளை விற்கிறார். அது ஒரு குறைஞ்சபட்சமாக சொந்தமாக கையால் இடித்து தயாரித்த எள்ளு நெய் ஏதோலாம் சொல்கிறார், அப்படிலாம் இதில் போட்டு செய்தது. அது ஒரு நல்லது. ஆனால் இதை இந்த நெல்சன் என்றவர் என்ன செய்கிறாருண்டா, அது ஒரு லைசன்ஸ் இல்லாத பொருள், அதுக்கு ஒரு லைசன்ஸும் இல்லை, இது ஒரு வாங்காதங்கன்னு சொல்லி அவருடைய தொழிலை கெடுக்கிறார். அதாவது சாப்பாட்டை, அவருடைய பானை பறிக்கிறார், சோத்தை தட்டி கொட்டுறார். ஸோ இது உண்மையாக இயல்பாக அப்படி செய்கிறவனை கண்டா எனக்கு நல்லா கோபம் வரும். ஒரு நாளும் மற்றவன் சோத்தை தட்டக்கூடாது. அதாவது சோத்து என்று சொல்றது மற்றவர் உழைக்கிற பணத்தை, ஏன்னா பணம் இருந்தால் தான் அவனுக்கு சோறு வரும். அதான் சிம்பிளாக டிரெக்டாக சோத்துக்கே போனான். அப்போ அதை செய்தது நெல்சன் பிழை. அதுக்கு எந்த நெத்திக்கண் திறந்தாலும் பிழை தான். அதாவது ஒருவனை பற்றி நாங்கள் ஒரு பிஸ்னஸை, அவன் பிஸ்னஸை விழுத்துறதுக்கோ அவன் பிஸ்னஸை கெடுக்கிறதுக்கோ எங்களுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. முதல் அது உண்மையா பொய்யா அதை ப்ரூவ், அல்லாட்டி அதை சாப்பிட்டு கேன்சர் வந்திருக்குன்னு நீ ப்ரூவ் பண்ணு. ஸோ அதைத்தான் நெல்சனும், அதாவது ராயாவும் அவருடைய மனைவியும் அவருடைய வீட்டை போய் அங்கே போய் நேர கேட்டெடுத்து இவருக்கு பதில் சொல்ல தெரியாமல் இவர் திணறி, அதாவது இவர் நார்மலாக ஃபோனில் பார்த்து கொண்டு இருந்தவர், மற்றபடி இவருக்கு அந்த பதில் சொல்ல தெரியாமல் திணறினவர். அது எல்லாத்தையும் நான் பார்க்கல. இவரில் புலை இருந்த திட்டத்தில் இவர் தெரியுது. இந்த நெல்சன் என்றவரில் சரியான புலை இருக்கு, இவர் செய்ததெல்லாம் பொய்யான ஒரு தகவல் என்றதை திட்ட தெளிவாக தெரியுது. ஸோ அதுக்கு பிறகுதான் அங்கே ஒரு கைகலப்பு ஆரம்பித்தது. அந்த உண்மையாக சொல்ல போனால் கோபம் பெறும் தான், இந்த விடயத்தில் கோபம் பெறும், யாருக்கும் கோபம் பெறும். ஸோ ஆனால் ராஜா என்றவர் கத்தி கொண்டு வந்திருக்கிறார். கத்தியை கொண்டு வந்து அந்த கத்தியால் தாக்க முற்பந்தோடு மனைவி விடவே இல்லை, வேண்டாம்னு மனைவி கத்தியை பறிச்சிட்டது. ஸோ அப்படி கொஞ்சம் நிலை நடந்தது அங்கே. ஆனால் என்னை பொறுத்தவரை கத்தி கொண்டு வந்தது தப்புத்தான். அதாவது அதை நான் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் இந்த விடயத்தில் நெல்சன் செய்ததால் 100% புல. தேவையில்லாமல் பணத்துக்காக போய் பிரச்சாரம் செய்து அவர் பணம் சம்பாதிக்க முயற்சி செய்ததால் இவர்கள் அதால் பாதிக்கப்பட்டால வீடு தேடி போய் கதைக்க போன இடத்துல கைகலப்பா ஆகிவிட்டது, சண்டையாக மாறிவிட்டது. ஸோ இதுக்கு என்னுடைய தீர்ப்பு, நெல்சன் மன்னிப்பு கேட்கணும், நெல்சனை கண்டிக்க வேணும். இதுதான் என்னுடைய தீர்ப்பு. ஏன்னா நெல்சன் தான் இதுக்கு ஒரு சரியான பிழையான ஒரு ஆள். நன்றி, வணக்கம். உங்களோட கருத்தை மறக்காம கீழே எழுதுங்க.